வணக்கம். லதாஸ் ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்திங்க. வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 250 கிராம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயக்கீரை நறுக்கியது 2 கட்டு, எண்ணெய் 50 கிராம், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன். கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்கிறோம். மசாலா பொருட்கள்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள், சர்க்கரைத்தூள் இது எல்லாம் மொத்தமாக போட்டுக்கிறோம். வெந்தயக்கீரை 1 கப் இது போட்டு முதல்ல கலந்துக்கலாம். எல்லாமே ஈவனாக கலந்துட்டு தண்ணியே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி பிழியும் போது இந்த கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம். இப்படி போட்டு பிழிஞ்சிட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சுடும்போது ஒட்டாது. பார்த்தீங்களா இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி டைட்டாக பிழிஞ்சிட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறேங்க. பாருங்கள் மாவு எப்படி நல்லா சாஃப்டாக ஊறிட்டுங்களா. 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கல்லில் தேய்க்கலாம். இந்த மாதிரி மெலிசாக உருட்டி உங்களுக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸுக்கு, சின்னதாக வேணா சின்ன உருண்டை, பெருசாக வேணா பெரிய உருண்டை, உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பிறந்து வச்சுக்கலாம். இதை திரட்டும் போது கொஞ்சம் மாவு தொட்டு தான் திரட்டணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். பரட்டலாங்களா? பார்த்தீங்களா எப்படி ஈவனாக தட்டியிருக்கேன் இல்லைங்களா, மீடியம் சைஸாக. இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் தட்டிட்டு நம்ம சுட போகலாங்க. ஓகேவா, நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லை வச்சு பாருங்கள், கல் நல்லா சூடாயிடுச்சு, புகை வருது இல்லைங்களா. இப்போ சப்பாத்தியை நம்ம போடுறோம். சப்பாத்தியை நம்ம திருப்பி போடும்போது தான் ஆயில் போடணும். இப்போ திருப்பி போடலாங்க. இப்போ நல்லா அப்படி சவுண்டு வருது இல்லைங்களா. இப்போது நம்ம ஆயில் போடலாம். நெய் பிடிக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் எப்படி பஃபியாக வருது பாருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. இதே மாதிரி நம்ம மற்ற சப்பாத்திலாம் சுட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி நம்ம செஞ்சுருக்கோங்க. இந்த சப்பாத்தி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் நல்ல ஒரு காரசாரமாக சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிடக்கூடிய சப்பாத்திங்க. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் வேணும். இதுக்கு அப்படி தேவை கிடையாது. வெறும்னே சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தியோட நீங்கள் தயிரும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த தயிர் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க பிள்ளைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு தொட்டுக்க வல்லாரைக்கீரையில் ஒரு பருப்பு கூட்டு வச்சுருக்கேங்க. அதுவும் மெமரி பவருக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. இது ஸ்டொமக் அல்சரு, மவுத் அல்சரு இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி வெந்தயக்கீரை கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போலவே நீங்கள் முருங்கைக்கீரையிலும் செய்யலாம், புதினா இலையிலையும் செய்யலாங்க, பாலக்கீரையிலையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.